காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரும் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் வாகனங்கள் ஏலம் விடாமல் வீணாக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடும் நபரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் அலுவலகம் அருகே உள்ள காலிமணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு வெயில் மழையில் வீணாகி துரும்பிடித்து வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விடுவதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் சூழலில் ஏன் ஏலம் விடாமல் வாகனங்கள் வீணாகுகிறது என்று விடிய அரசு என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்காக கடலில் மண் பரிசோதனை நிபுணர்கள் செய்தனர். தமிழக அரசு சார்பில் இந்தியா, இலங்கை நாடுகளுக்கிடையே குறைந்த தூர பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் மதிப்பீடுகள் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு சமீபத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ராமேஸ்வர அக்னி தீர்த்த கடற்பகுதியில் IID நிபுணர்கள் குழு கடலுக்கு அடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலையில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாபுகள் சேதமடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்பூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஒரு வருட காலமாக மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சர்வீஸ் சாலையில் ஒரு வழி சாலையாக வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் ஆம்பூர் ரயில் நிலையம் எதிரே சாலையில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாபுகள் சுக்கு நூறாக உடைந்து உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் அச்சத்துடன் செல்கின்றனர். உடைந்த சிமெண்ட் ஸ்லாபுகளை அகற்றி சீர் செய்யாமல் தடுப்பு வேலி போடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் புதிய ஸ்லாபுகளை அமைத்து சாலையை சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகில் ஓட்டை விழுந்து படகு கடலுக்குள் மூழ்கியது. வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை சாமந்தன்பேட்டையை சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென விசைப்படகில் ஓட்டை விழுந்து தண்ணீர் உட்புகுவதை கண்ட மீனவர்கள் அருகே இருந்த படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் உதவி கேட்டனர். இதையடுத்து அங்கு வந்த சக மீனவர்கள் படகையும் மீனவர்களையும் மீட்க முயன்றனர். எனினும் படகு தொடர்ந்து முழுக ஆரம்பித்ததால் படகில் இருந்து 11 மீனவர்களை உயிருடன் மீட்டனர். மீனவர்களை காப்பாற்றப்பட்ட நிலையில் படகு கடலுக்குள் மூழ்கியது. இச்சம்பவம் கோடியக்கரை மீனவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.